ஏற்ற ஒரு சூப்பரான ஈவினிங் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா போண்டா மைதா மாவில் நல்லா சாஃப்டான டேஸ்டான போண்டா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கிறங்காட்டி என்னால் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்ட முடியல. ரொம்ப சிம்பிளான போண்டா ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தயிர் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உப்பும் தயிரும் சேர்ந்துட்டு. இப்போ இது கூட நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு வந்து நான் இன்றைக்கி 1.5 கப் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரும் மைதா மாவும் நல்லா சேர்கிற மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுருக்காங்க. இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நம்ம போட்டிருக்க தயிரே போதுமானது. பார்த்திங்கன்னா தயிரும் மைதாமாவும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாவை இதை சேர்த்திக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் 1 பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா போண்டா மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும் பாருங்கள். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும். ஊறும்போது வெங்காயத்தில் இருக்கிற நீரெல்லாம் வேறு இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இது ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு பட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம போண்டாவை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும். பார்த்திங்கன்னா பாருங்கள் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். நீ அதுக்கடுத்து வேணுங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வளகாத்தில் நல்லா சுட போண்டா போட்டேன். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.